மகாபெரிவாற்றனும் ஸ்ரீ லலிதா விசேஷ சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவள் தன்னுடைய கைகளில் என்ன ஆயுதங்களை வைத்திருக்கிறாள் என்று சொல்லி இதற்கான காரணத்தையும் சொன்னார்கள் இல்லையா. அடுத்ததாக அந்த ஆயுதத்தால் அவள் என்ன செய்கிறாள்? ஓம் பாசகம் த்ரியை நமஹ. ஓம் பாசகம் த்ரியை நமஹ. இங்கே ஹந்திரி அப்படிங்கிறது அழிப்பவள். எதை? பாசத்தை. அதாவது பசு பாச விமோச்சனி அப்படின்னு முதல்ல பார்த்தோம். அதாவது பசு பாசம் என்னும் தலையில் இருந்து நம்மை விடுவிக்கிறாள் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? வெறும் பாசம் அப்படின்னு மட்டுமே சொல்லி அதை அழிப்பவள் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த லோகத்தில் ஜனிக்கும் போதே நமக்கு என்ன ஒன்று கூட வருது அப்படின்னா, முன்வினை அப்படிங்கிறது ஒன்றும் சேர்ந்து நமக்கு பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு மூட்டையை நம்ம தூக்கிட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மூட்டைகளை, அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டைகளை தீர்க்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்றால் சாட்சாத் இந்த அம்பிகையின் அனுகிரகத்தினால் மட்டும்தான் முடியும் சொல்கிறாங்க. ஆக அந்த ஒரு சொரூபத்தை மட்டும் இங்கே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அந்த பாசத்தை அழிப்பவள், அதாவது நம்முடைய கர்ம பலன்களை அழிக்கக்கூடியவள் இவள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நாம் அவள்கிட்ட சரணாகதி ஆகலை அப்படின்னா என்னவெல்லாம் வினைப்பயன் பாக்கி இருக்கோ அதை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். சரி, இந்த ஜென்மாவோடு முடியுது அப்படின்னா கிடையாது. அதற்கு இன்னும் எத்தனை ஜென்மாவோ அத்தனை ஜென்மாக்கள் அதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அது முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜென்மாவில் அதை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே அடுத்ததாக ஒரு மூட்டையையும் நாம் ரெடி செய்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா, அதையும் தயார் செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சிறு புழு பூச்சிகள் முதற்கொண்டு யாருக்கோ ஒருவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வாக்காலோ மனத்தாலோ செயலாலோ ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா. ஒரு தீங்கான விஷயத்தை பார்த்தால் கூட அது பாவமாகத்தான் ஆகிறது. ஒரு பாவம் நடக்கக்கூடிய இடத்தில் நாம் இருந்து கொண்டு அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தால் கூட அது கூட அந்த கர்மாவில் போய் சேர்ந்து விடுகிறது. இப்படி தொட்டதற்கெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது அந்த மூட்டை இன்னும் அதிகமாகிக் கொண்டு தானே போகிறது. அப்ப எப்படி இதை தீர்ப்பது அப்படின்னு பார்த்தா, கழிக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. அப்ப இந்த பிறவியில் என்ன அதிகரித்து கொண்டே போகிறது, தீர்வதற்கு வழி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வினைப்பயன் அனைத்தையும் அழித்து முக்தியை தர யாரால் முடியும் என்றால் இவளால் மட்டும்தான் தர முடியும். இந்த வினையின் பயன்கள் அனைத்தையும் இந்த ஞானம் என்னும் அக்னியால் எரித்து நம்மை இந்த கட்டுக்குள் இருந்து விடுவிக்க அவளால் மட்டும்தான் முடியும். அதனால தான் முதல்ல பாசகஸ்தாயை சொன்னாங்க, அடுத்தது இந்த பாசகந்திரின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே புராணங்களில் பார்க்கணும் அப்படின்னா, அனிருத்தன் முதலான பல வீரர்கள் யுத்தம் செய்யும் பொழுது நாகபாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அஸ்திரங்கள்லாம் கட்டி போட்டுருவாங்களாம். அப்போ அந்த பாசத்தில் இருந்தும் அவர்களை அம்பிகை காப்பாற்றினாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக தத்துவம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கர்ம வினைகளினுடைய பலன்களை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன், ஒரே ஒரு துணை யார் என்று பார்த்தால் இவள் மட்டும்தான். இந்த சக்தி மட்டும்தான் நம்மை இந்த கர்ம வினைகளில் இருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. மகாபெரியவா சரணம்.